உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காபி அருந்துவது ஆபத்தானது. அடியே சோனி, தலைவலிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாமா. ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா, வேலை இருக்கு. இப்போலாம் என் அருமை தெரியாது. என்னைக்கு நான் மண்டைய போடுறேனோ மா, இந்தாங்க மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க செத்து போன அப்புறம் நானும் உங்க கூட சேர்ந்து செத்துருவேன். எதுக்கு அங்கேயும் வந்து என் உயிரை வாங்குறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஆய் பாத்திமா. ஏய் சார். எங்க போறே? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறது, உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான். சோ அதுக்கு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும். 1, புருஷன் சொல்றதை கேட்கணும். இன்னொன்னு, புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், புருஷன் என்ன சொல்றாருங்கிறத காது லூசு லூசு பேசிட்டு இருக்கேன்ல. அண்ட் 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், புருஷன் என்ன சொல்றாருங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அவ்வளவுதாங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பேசிட்டு இருக்கேன்ல. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரட்டி போடு. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு புரட்டி போடு. இப்பெல்லாம் ஏன்டா என் கூட பேசவே மாட்ற? ஏய், இனிமேட்டு என்கிட்டலாம் பேசாதடி. எதுக்குடா? நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுறியா, எனக்கு சுகர் ரொம்ப அதிகமாகுதுடி. உன் பேர் என்ன? ரகசியா. ரகசியா. வயசு என்ன? 85. 85. உடம்புக்கு என்ன? திக்கத்தவனே, ஒரு பொண்ணு கைய பிடிக்கிறா. என் புருஷனே என்ன கேட்காம என் கை தொட்டது இல்ல. மூஞ்ச பாரு, வெந்து வேகாத மாதிரி. என்ன பங்காளி, கிளை கூட விட மாட்டியா? டேய், அப்படிலாம் இல்லடா. வீட்டுக்கு வீடு வாசப்படிடி. புருஷன் முண்டாடி சண்டை வர்றது சகஜம். அதுக்காக சாப்பாட்டுலயா கோபத்தை காட்டுவ? சாப்பிடு. பேசுறதெல்லாம் பேசிட்டு சாப்பிடுன்னு சொன்னா நான் சாப்பிடணுமா? முடியாது. இந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும்ல. இவ்வளோ சண்டை போட்டு மேக்கப் போடுறதுக்கு மட்டும் மறக்கல, சோறு தின்றதுக்கு மறக்கிற. இவ்வளோ அடி அடிச்சல. நான் ஏதாவது சொன்னேன்னா தயவு செய்து சாப்பிடுறீ. நிக்க முடியலடி, படப்படன்னு வருதுடி. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். சாப்பாடு வேஸ்ட். அப்பா, என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட என்ன பொண்ணு கேட்கும்போது எந்த மாதிரி கேட்டாருப்பா? ஒரு குரங்கு வேணும் மாமா, அது பிடிச்சிட்டாங்க ஆமா. ஒரு குரங்கு வேணும் மாமா, அது பிடிச்சிட்டாங்க ஆமா. அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். கீழே எடுப்பேண்டி. நடக்காதுடா. விட மாட்டேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. 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 ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. பெண் இல்லாத ஊரிலே ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியாது. How is your office life? Any problem? Lot of problem. Daily problem. Different problem. அதிபர் அவர்களே, வருக வருக. ஏண்டா தொழிலதிபரே, சீக்கிரமா வந்து மோதிரத்தின் செய்தி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். யோ, சீக்கிரம் பணக்காரனாவது எப்படி அப்படின்னு எங்க அக்கா வீட்டுக்காரர் ஒரு புக் எழுதிருக்காரு. அதுக்கு நான் என்னடி பண்றது? அந்த புக்கை வெளியிடுறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா, அதனால நம்ம கிட்ட உதவி கேக்குறாரு. ஏண்டே, உன் புருஷன் பணத்தை 10,000த்துல கொட்டி வச்சிருக்கானா? சீக்கிரம் பணக்காரன் ஆவது எப்படின்னு தானே புக் எழுதினாரு. அந்த புக்கை அவரையே படிக்க சொல்லி பணக்காரன் சொல்லு. ஏட்டு சுண்டக்கா கறிக்கு வரவானா? அது ஏட்டு சொரக்கா தானடி. இவ சுண்டக்கா வேண்டாய். 100 ரூபாய்க்கு தீவனம் வாங்கி போடியா, பசிக்குது.
100 ரூபாய்க்கு தீவனமா? அதெல்லாம் முடியாதுடி. பக்கத்து கொல்லையில கம்பு போட்டிருக்காங்க, 2 கல்லிய தள்ளி வைக்கிறேன், நோகாம தின்னுட்டு வந்துருங்க. சரிடி, நான் போய் பக்கத்து கொலையில தின்னுட்டு அங்கேயே முட்டைய போறேன். தீவனம் கேட்டதுக்கு அவ புருஷன் செய்யற திருட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்றான். 100 ரூபாய்க்கு தீவனம் வாங்கி போடியா, பசிக்குது. 100 ரூபாய்க்கு தீவனமா? அதெல்லாம் முடியாதுடி. பக்கத்து கொல்லையில கம்பு போட்டிருக்காங்க, 2 கல்லிய தள்ளி வைக்கிறேன், நோகாம தின்னுட்டு வந்துருங்க. சரி